அகாடமி யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன். என்னெல்லாம் படிச்சிருக்கணும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்கங்க. பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறதுக்கு நம்ம மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் இருக்கணும், இல்லை நீங்கள் ஃபைனல் இயர் படித்தாலும் ஓகே. ஓகேவா? ரெண்டாவது, நிறைய பேர் மேம் எஜுகேஷனுக்கு படிக்கணுமா? கண்டிப்பா டீச்சர்ஸா இருந்தா டீச்சர்ஸா தான் இருக்கணும்னு இல்லை, நம்மளும் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அதுக்கு யூஜிசி நெட் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா ஒரு நல்ல நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கும். எங்க போனாலும் ஈவன் வேலைக்கும் கொடுக்கும். நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு லெவல், ஒரு ஐரார்கியில் மற்ற ஆர்கனைசேஷன்ல எப்படி ஒரு ஐரார்கி மூவ் ஆகிட்டே போகுது மேலே, அந்த மாதிரி டீச்சர்ஸும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை மேம் நான் எஜுகேஷனில் ஒரு பிஹெச்டி பண்ணலான்னு நினைக்கிறேனாலும் கண்டிப்பா யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு நம்ம மாஸ்டர்ஸ்ல எஜுகேஷன் இருக்கணும். இல்லை நீங்க எம்எட் படிச்சிருந்தாலும் சரி, எம்ஏ எஜுகேஷன் இருந்தாலும் கண்டிப்பா யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இப்போதான் மேம் எம்எட் நான் இப்போ செகண்ட் இயர் ஃபைனல் இயர்ல இருக்குன்னா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம எடியோம் அகாடமியில் யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். ஏன்னா சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுவீங்க. நம்ம என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்றோம் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ பேப்பர் 2 எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நான் ப்ரியாரிட்டி கொடுக்கறது இந்த 4000 ருபீஸ் கோர்ஸ். இதுல கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 1500 இது வெறும் டெஸ்ட் சீரீஸ்ன்னு இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பட் இந்த 4000 ருபீஸ் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ல உங்களுக்கு கண்டென்ட் கம்ப்ளீட்டா இருக்கும். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க பேப்பர் 2 எஜுகேஷன் பிளான் பண்றீங்கன்னா இதுல என்னெல்லாம் இருக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் யூஜிசி பேப்பர் 2 எஜுகேஷன் ஷார்ட் நோட்ஸ்ன்னு போட்டிருப்போம். இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லா யூனிட்டுமே ஒரு ஷார்ட்டா பண்ணியிருப்போம். அதோட நோட்ஸ் இது கண்டிப்பா எக்ஸாமுக்கு ஒரு 2 டேஸ் பேக் அப்படியே ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும் தான் ஒத்துவும். ஓகேவா? ஸோ இது வெறும் டெஸ்ட் மட்டும் இருக்கும் 1500. இந்த 4000ல எல்லாமே ஈவன் டெஸ்ட்டும் இருக்கும், ஷார்ட் நோட்ஸும் இருக்கும். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோமா நம்ம? இந்த 4000 ருபீஸ் இது நான் லேப்டாப்ல காட்டுறேன். உங்களுக்கு மொபைல்லையும் இதே தான் இருக்கு. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா பேப்பர் 2 எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 யூனிட் இருக்கும். யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ், யூனிட் 2 ஹிஸ்டரி பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன், யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸ், யூனிட் 6 எஜுகேஷனல் ரிசர்ச், யூனிட் 7 பெடகாஜி ஆண்ட்ரோகாஜி, யூனிட் 8 டெக்னாலஜி இன் ஆர் ஃபார் எஜுகேஷன், யூனிட் 9 எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் யூஜிசி நெட்ல 10 யூனிட் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும்னா இது ஃபோல்டர்னு சொல்லுவோம். இந்த யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ் ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்னெல்லாம் இருக்கும்னா லெக்சர் வீடியோஸ் இருக்கும், 5 வீடியோ இருக்கும். ஓகேவா? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 3 ஃபைல்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 டெஸ்ட் இது ரிலேட்டடாவே இருக்கும். எல்லாமே இதுல யூஜிசி நெட்ல கேட்ட பிவைக்யூஸ் தான். இந்த லெக்சர் வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த யூனிட்டோட லெக்சர் வீடியோஸ் நமக்கு சப் யூனிட் 1 சப் யூனிட் 2, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சம் நமக்கு பெருசா இருக்கும். அதெல்லாம் சப் யூனிட் 2 பார்ட் ஏ, சப் யூனிட் 2 பார்ட் பி பண்ணியிருக்கோம். சப் யூனிட் 3 பார்ட் ஏ, சப் யூனிட் 3 பார்ட் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். திரும்பியும் நீங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். அகாடமி நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ இப்படிதான் நமக்கு இதுல இருக்கும். ஓகே, அதுல நெக்ஸ்ட் நீங்க வீடியோவையும் பார்த்துக்கலாம். ஓகே, லெக்சர் வீடியோஸ் பிடிச்சோன்னா அதோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது டவுன்லோடபிள் ஃபார்மேட்ல தான் கொடுத்துருக்கோம். நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இது மூணுமே கிடைக்குது. எல்லா யூனிட்டுக்குமே நம்ம இதே மாதிரி கொடுத்துருக்கோம். 10 யூனிட்டுக்குமே உங்களுக்கு 5 லெக்சர் வீடியோஸ் வரும், இல்லைனா 4 இருக்கும். அந்தந்த கண்டென்ட்டோட அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் டெஸ்ட் மெயினாக இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா சிபிடி மோட்ல இருக்கும். ஏன்னா நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் சிபிடி மோட்ல எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ சிபிடி மோட் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸாம் எழுதுறோம்ல உண்மையான எக்ஸாம் அதே மாதிரி இருக்கும். டைம் லிமிட்டோட வரும். ஓகேவா? ஸோ எல்லா 10 யூனிட்டுக்குமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸில் அதே மாதிரி 3 வீடியோஸ் இருக்கும், 3 ஃபைல்ஸ் இருக்கும், 3 ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே
இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சு முடிச்ச உடனே மார்க் டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது மார்க் யூனிட் வைஸ் டெஸ்ட். எல்லா யூனிட்லுமே 50 MCQs இருக்கு இதுல. MCQs, PYQs எல்லாமே CBT மோட்ல இருக்கும். இது ஃபுல் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது முடிச்ச உடனே அந்த கண்டென்ட்ல போனீங்கன்னா, இந்த 10ம் முடிச்சுட்டு மார்க்கும் நம்ம முடிச்சுட்டோம்னா, கம்ப்ளீட் யூனிட் மார்க் 3 டெஸ்ட் குடுத்துரும். இது கம்ப்ளீட் யூனிட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் இதுல. ஓகேவா? ஸோ பேப்பர் 2 மார்க் எக்ஸாம் யூனிட்ஸ் 1 to 5, பேப்பர் 2 மார்க் எக்ஸாம் யூனிட் 6 to 10 இது ஃபைனல் மார்க். ஸோ இவ்வளவுமே கண்டிப்பா இது நெறைய வொர்க் இதுல பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எங்களால முடிஞ்ச வரைக்கும் அஃபோர்டபுளா தான் குடுக்கறது. இதுல எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஆப்லயே நமக்கு இது இருக்கும். கீழயே சாட்ஸ்ன்னு இருக்கும். நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணலாம். இல்ல ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்ல WhatsAppல கேட்கலாம். கண்டிப்பா உங்களோட டவுட்ஸும் நம்ம கிளியர் பண்றோம். ஓகேவா? ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா, இது நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் கிடையாது. ஆல்மோஸ்ட் இது என்னோட 4த் பேட்ச். ஓகேவா? அதே மாதிரி இதுல இருக்கிற வீடியோஸ் எதுவுமே நம்ம கிளாஸ்ல பண்ணது கிடையாது. இந்த கன்டென்ட்டுக்காகவே நம்ம ரெடி பண்ண வீடியோஸ். அதனால கிளாஸ் மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இதுல இருக்கவே இருக்காது இந்த வீடியோஸ்ல. ஓகேவா? ஸோ நார்மலா ஈவன் ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க எடுத்தீங்கன்னா, கிளாஸ் அகாடமி வீடியோஸ் தான் இது. நம்ம பார்க்கறது யூனிட் 2 ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனோட சப் யூனிட் 1 இன்னைக்கு. ஸோ எப்பயும் போல இந்த யூனிட் நம்ம 3ஆ பிரிச்சிருக்கோம். சப் யூனிட் 1 இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ். ஓகேவா? இந்த யூனிட்ல இந்த கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் படிக்கிறது நமக்கு பேப்பர் 1 யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன்லயும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இத ஓகேவா? ஸோ நம்ம இதுக்காகவே தனியா பண்ணது இதெல்லாம். கிளாஸ்ல பண்ணது அப்படியே ரெக்கார்டடா ஏத்துறது இல்ல. இந்த கன்டென்ட்டுக்காகவே பண்ணது. ஏன்னா, எல்லாருமே வொர்க் பண்ணிட்டு வரோம். யாராலயும் லைவ் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாது. அப்படி லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்கன்னா, ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் அட்டெண்ட் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அதனால தான் இந்த மாதிரி அவங்க பேஸ்ல படிக்கட்டும் நம்ம மென்ஷன் பண்ணது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஈவன் இந்த ஷார்ட் நோட்ஸும் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? அதுவும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். பேப்பர் 2 எஜுகேஷன் இல்ல மேம் கன்டென்ட் இருக்கு. நான் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போறேன்னா, நீங்க டெஸ்ட்டு அதுல இருக்க எல்லா டெஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு 43 டெஸ்ட் ஏத்திருக்கோம். ஸோ எல்லா டெஸ்ட்டும் இதுல இருக்கும். 10 டெஸ்ட்டும் இருக்கும். கூடவே மார்க் யூனிட், கம்ப்ளீட் யூனிட் அது மட்டும் இதுல இருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்குறதுக்கு தான் ரொம்ப நல்லது. கன்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மளால PYQ சால்வ் பண்ண கண்டிப்பா முடியும். ஓகேவா? இது ஷார்ட் நோட்ஸ். இது நம்ம ஆக்சுவலா YouTubeலயே நம்ம பண்ணது இது. இது நம்ம இதுல ஏத்திருக்குது. ஸோ எல்லா யூனிட்டுமே இதுல நம்ம ஷார்ட்டா இருக்கும். இது அப்படியே நம்ம ஒரு கன்டென்ட் ஸ்ட்ராங் ஆன உடனே அப்படியே நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் மேம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் எம்எட் படிச்சுட்டேன். இப்பயும் நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது பண்றேன். போதுங்க. நெக்ஸ்ட் லெவல் நம்மளும் முன்னேறதுக்கான டைம் இது. எப்படி எல்லா வொர்க்லயும் நெக்ஸ்ட் லெவல்லாம் போற மாதிரி டீச்சர்ஸும் நம்மள நெக்ஸ்ட் லெவல் நம்ம புஷ் பண்ணா மட்டும் தான் போக முடியும். நம்மள பின்னாடில இருந்து யாருமே புஷ் பண்ண மாட்டாங்க. நம்மளே நம்மள மோட்டிவேட் பண்ணி மூவ் பண்ணா மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கே போ முடியும். ஸோ நீங்க எம்எட் முடிச்சிருக்கீங்க. நான் யுஜிசி நெட்க்கு பிளான் பண்றேன் மேம். நான் பண்ண போறேன்னா, கண்டிப்பா எடிஎம் அகாடமில சேருங்க. யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். ஓகேவா? ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் புரிஞ்சிருக்கும். யுஜிசி நெட் பேப்பர் 1க்கும் இதே மாதிரி நம்ம செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் கம்ப்ளீட்டா வச்சிருக்கோம். நம்ம அதெல்லாம் தனியா நான் வீடியோ போடுறேன். அதுவும் சேர்ந்து படிக்கணும். நம்ம 2த்தையுமே நல்ல மார்க் எடுத்தா மட்டும் தான் யுஜிசி நெட் கிளியர் பண்ண முடியும். மேம் முடியுமா? முடியாதான்னு யோசிச்சுட்டே இருந்தா அப்படியே யோசிச்சுட்டே தான் இருப்போம். இறங்குங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. கண்டிப்பா முடியும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.